வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். இந்த காணொலியில பிரித்தானிய தரப்பிலான மிக முக்கியமான செய்திகளை பார்ப்போம். வருகின்ற நவம்பர் மாதம் அளவில் பிரித்தானியாவில் இப்ப ஆட்சியில் இருக்கிற லேபர் கவர்மெண்ட் ஓட்டம் பட்ஜெட்டை தாக்குதலை செய்ய இருக்கு. தாக்குதல் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா இந்த பட்ஜெட்ல புது விதமான டெக்ஸஸ் வரிகள் எல்லாம் வேற இருக்கு. அதுக்கான ஆயத்தத்தை சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இப்ப அதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல என்னென்ன மாதிரியான வரிகள் வரலாம் என்கின்ற ஒரு ஊகங்களும் இப்ப அடிபட தொடங்குது. இதரவில் ஒரு செய்தி த டைம்ஸ்ல வந்திருக்கு. அதுல சில வரிகள் இந்த பட்ஜெட்ல கொண்டு வரப்படலாம் என சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரிகள் என்னென்ன அது உறுதிப்படுத்தப்படையில பட்ஜெட் வாசிப்பதான் அதை உறுதிப்படுத்தலாம். இது வரலாம் என சொல்லப்பட்ட வரிகள் என்னென்ன, அது எப்படி மக்களை யாரை என்னென்ன தரப்பினரை பாதிக்கும் என்றதை பார்ப்போம். அதே போல மீளவும் பிரித்தானியாவில் வேலை இல்லாத பிரச்சனை தலை தூக்கி நிற்குது. இதரவிலான சில டேட்டா வந்திருக்கு, அதையும் முன்னாடி பார்ப்போம். காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ப்ளீஸ் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்ப காணொலிக்குள்ள போவோம். லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கிறது இந்த பொது செலவுக்காக செலவு செய்வதற்கான வருமானம். கஜானாவில் காசு இல்லை. கிட்டத்தட்ட 40 பில்லியன் பவுண்டுகள் ஓட்டையா இருக்குது. இதை எப்படியாச்சும் அவர்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த வருமானத்தை திரட்டி அவர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கு. இதை எந்த வகையில கலெக்ட் பண்ணலாம், அதாவது இந்த வருமானத்தை எப்படி பெருக்கலாம் என்கின்ற யோசனையில லேபர் கவர்மெண்ட் பெரும்பாலுமே டாக்ஸுகளை புதுசா அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கு. ஏற்கனவே போன வருட பட்ஜெட்டில் என்ஐ நம்பர் கண்ட்ரிபியூஷனை 15% கூட்டினதால இந்த முதலாளிகள், அதாவது தொழில் வழங்குனோர் எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து பெரிய ஒரு தலையடியா இருக்குது. அவங்களுக்கு 15% வேலையாட்களுக்கு எண்ணெய் கண்ட்ரிபியூஷனை கட்டி கொண்டிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவும் இருக்குது, பெரிய செலவாகவும் இருக்கு. இதனால அவங்களுக்கு நிறையவே பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த முறை பட்ஜெட்ல மீளவும் இந்த பிசினஸஸ், அதாவது இந்த தொழில் நிறுவனங்கள் மீதான தாக்குதலை வரிகள் தொடர்பில் தாக்குதலை நடத்த வேணாம் என்கின்ற ஒரு எதிர்ப்பு வந்து பிசினஸ் கம்பெனிகள் வந்து சொல்ல தொடங்கிட்டு. இதனால லேபர் கவர்மெண்ட் என்ன மாதிரியான டாக்ஸஸை புதுசா கொண்டு வரலாம், எப்படி வருமானத்தை திரட்டி கொள்றது என்கின்றது ஒரு பெரிய தலையடியா இருக்குது. லேபர் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில ஆட்சிக்கு வரும்போதே அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்னன்னு சொன்னா, வேலை செய்பவர்கள் மீதான வரி, வருமான வரியோ அல்லது எண்ணெய் கண்ட்ரிபியூஷனோ மற்றது இந்த விஏடி வெட் தொடர்பில் நாங்கள் வெட் டேக்ஸை வந்து அதிகரிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை சொல்லித்தான் லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தது. அதனால அந்த மாதிரியான டாக்ஸ்ல வேலை செய்பவர்கள் மீதான இன்கம் டாக்ஸை வந்து கூட்ட இல்லாத சூழ்நிலை இருக்கு. மீளவும் இந்த நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் மீது ஏதாவது டாக்ஸை போடுவோமான்னு சொன்னா அங்க இருந்து பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கு. இதனால இப்ப புது டாக்ஸுகளை விதமா கொண்டு வர போயினோம்ன்றத ஊகம் வந்திருக்கு. இதுல முதலாவதா சொல்லப்பட்டிருக்கிற டாக்ஸ் என்னன்னு சொன்னா வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். இது வந்து நாங்கள் காணி, கட்டிடம், வீடுகள், சொத்து பத்துக்கள் மீதான வரிகள் என்று இதை சொல்லலாம். இதுல என்ன புதுசாக கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னா கவுன்சில் டாக்ஸை கூட்ட போயிடும். நடைமுறையில இருக்கிறது 1999 மதிப்பிடப்பட்ட அந்த எஸ்டிமேட்டை வச்சுதான் கவுன்சில் டாக்ஸ் வந்து இப்ப அறவிடப்படுது. இந்த வேல்யூவேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 சதாப்தங்களுக்கு மேலாக வந்துடுது இப்ப. அதனால இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல சரி, சவுத் ஈஸ்ட்ல சரி, வீடுகள் ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ வந்து எத்தனையோ மடங்கு ஆயிடுச்சு. அதனால இந்த கவுன்சில் டாக்ஸை கூட்டலாமா, புதிய ஒரு வேல்யூவேஷனை செய்து அதன் அடிப்படையில கவுன்சில் டாக்ஸை போடலாமா என்கின்ற ஒரு நோக்கத்துல இப்ப கவர்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இப்ப மீளவும் இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இப்ப கரண்ட் பிரைஸுக்கு வேல்யூவேஷன் செய்துட்டு அதுல கவுன்சில் டாக்ஸை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக 5 லட்சம் பவுண்டுகளுக்கு மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸுக்கு இந்த மாதிரியான கவுன்சில் டாக்ஸ்ல மாற்றங்கள் வரும் என சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கேபிட்டல் கெயின் டாக்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த ரெசிடென்டியல் ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எங்களுக்கு வராது. அதாவது நான் என்னுடைய பிரதானமான ஒரு வதிவிடத்தை நான் விற்கும் போது வித்துட்டு இன்னொரு வீடு வாங்க போறேன். அப்ப இந்த வீடை நான் விற்கும் போது அதுல எனக்கு ஏதாவது கேபிட்டல் கெயின் கிடைக்குமாக இருந்தால் நான் அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதாவது உதாரணத்துக்கு நான் 4 லட்சத்துக்கு வாங்கின வீட்டை, ஒரு 4 வருஷத்துக்கு முதல் வாங்கின 4 லட்சம் பெறுமதியான வீட்டை நான் இப்போ ஒரு 5 லட்சத்துக்கு விற்கிறேன்னு சொன்னா எனக்கு 1 லட்சம் அதுல கேபிட்டல் கெயின் வரும், லாபம். இந்த லாபத்தின் மீது நான் வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னா அது என்னுடைய பிரதானமான வீடு, நான் அதை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்க போறேன். ஆனா இப்ப
அந்த லாபத்தின் மீதும் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை கொண்டு வரலாமா இல்லையா என்கின்ற ஒரு டிஸ்கஷனும் போய்கொண்டிருக்கு. பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து 18% பேசிக் டேக்ஸ் பேயர் பே பண்ணினோம், ஹையர் டேக்ஸ் பேயர் வந்து 24% அளவில் பே பண்ணினோம். அப்ப இந்த ரெசிடென்டியல் ப்ராப்பர்ட்டி மீதான கேபிட்டல் கெயின் மீது ஒரு இந்த டாக்ஸை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகளை விற்கும் போதுதான் இந்த மாதிரியான டாக்ஸை கேபிட்டல் கெயின் டாக்ஸை வந்து பே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா லேண்ட் லோட் டாக்ஸ். இந்த தொடர்பான ஒரு காணொலி ஏற்கனவே நான் போட்டேன். அதாவது லேண்ட்லோட் வந்து அவங்களுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வரும் இல்லையா, வாடகை வருமானம், வீடு வாடகைக்கு விட்டுருந்தா அதுக்கான வருமானம் வரும். அந்த வாடகை வருமானத்தின் மீது என்ஐ கண்ட்ரிபியூஷன் டாக்ஸை வந்து கொண்டு வரும். அதுக்கு இன்கம் டாக்ஸில் அவை ஆல்ரெடி பே பண்ணிவிடும், அதுக்கு மேலதிகமா என்ஐ நம்பர் கண்ட்ரிபியூஷனை பே பண்றது இல்லை. அதனால அந்த ரெண்டல் இன்கம் மீதும் என்ஐ கண்ட்ரிபியூஷனை பே பண்ண வேண்டிய சூழ்நிலையும் பெறலாம். அப்படியான டாக்ஸும் அறிமுகப்படுத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் வருடத்துக்கு 2 பில்லியன் பவுண்டுகளை அரசாங்கம் வருவாயா பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டாக்ஸிங் த பேங்க், வங்கிகள் மீதான வரி. வங்கிகளை பொறுத்தவரையில அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல எக்ஸஸா வருகின்ற ப்ராஃபிட்டுக்கு, வருமானத்துக்கு ஒரு வரி அறவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3%இருந்து 8% வரைக்கும் வங்கிகள் மீது அவர்கள் வருகின்ற வருவாய் மீது, வருமானத்தின் மீது டாக்ஸை அறவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கேம்பிளிங் டாக்ஸ், அதாவது இந்த ஹேசினோ மற்றது பெட்டிங், ஸ்லாட் மிஷின், அதுகளில் அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு மீது மேலதிகமான கூடுதலான வரிகளை, இப்போ வளமையா இருக்கிறத விட கூடுதலான வரிகளை அறிமுகப்படுத்திவிடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த செய்தியின் அடிப்படையில பார்க்கும்போது வேலை செய்பவர்கள் மீதான இன்கம் டாக்ஸ் மற்றது என்ஐ கண்ட்ரிபியூஷன் மீதான வரிகளை இந்த ஒரு அதிகரிப்பும் பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்றே பார்க்கக்கூடிய இருக்கு. மற்றது பிரித்தானியாவில் வேலை இல்லாத பிரச்சனை மீண்டும் தலை தூக்கி இருக்கு. இதரவில் மேன் பவர் குரூப், அது ஒரு ஏஜென்சி, வேலைக்கு ஆக்கள் எடுக்கின்ற ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, அவங்க ஒரு தரவை வெளியிட்டு இருக்கிறாங்க. போன வருடத்தோட ஒப்பிடும் போது 17% வேலைக்கு புதிதாக ஆட்கள் எடுக்கின்ற அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. போன வருடத்துல இந்த எம்ப்ளாயர்ஸ் கம்பெனிகள் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்காக திட்டமிட்டதை வந்து இப்ப குறைச்சிருக்கணும், சரியாக குறைச்சிருக்கணும். இதுக்கு காரணம் போன வருஷம் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 15% என்ஐ கண்ட்ரிபியூஷன் பெரிய ஒரு சுமையா இருந்ததாலையும், இப்ப ஏஐ வந்தது அதனாலையுமே வந்து ஏற்கனவே இவ்வளவு பேர் எடுக்கணும்னு சொல்லி கம்பெனிகள் திட்டமிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து அவர்கள் தங்களுக்கு ஆக்கள் வேணாம்னு சொல்லி இப்ப கட் பண்ணிருக்கணும். இதனால 17% புதிதாக ஆக்கள் எடுக்கின்ற அளவு குறைஞ்சிருக்கு என்கின்ற தரவுகளை மேன் பவர் குரூப் வந்து வெளியிட்டிருக்கு. அடுத்த ஒரு செய்தி, தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டது. தங்கம் சொல்ல வேதவை இல்லை, இந்த மாசம் பிறந்ததுதான் ஒரே ஓட்டமாவே போய்கொண்டிருக்கு. இப்ப ஒரு அவுன்ஸின் விலை $3670 தாண்டிச்சு. இலங்கை ரூபா அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பவுண்டு விலை 22 கேரட் ஒரு பவுன் விலைன்னு சொன்னா 2,84,400 மேல போயிடுச்சு. இதுவே 24 கேரட் என்று சொன்னா 3,10,000 மேல போயிடுச்சு. ஒரு பவுன் நகை வந்து, ஒரு பவுன் தங்கம் வந்து 2,84,000 மேலேன்னு சொன்னா நிச்சய வாக்கலாம் இருக்கு. இதுக்கு அண்மையில இப்ப இன்றைக்கு நேற்றெல்லாம் கூடினதுக்கு காரணம் வந்து, இன்றைக்கு 10ஆம் தேதி செப்டம்பர், காரணம் வந்து கட்டார்ல ஒரு அடி விழுந்திருக்குது. இதனால ஒயிலுமே இஸ்ரேல் போய் கட்டார்ல போய் அடிச்சிருக்கிறாங்க. இதனால ஒயிலோட பிரைஸுமே கூடியிருக்கு. ஸோ தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொட்டுக்கொண்டே போகுது, நிக்கிற மாதிரியும் இல்லை, குறைகிற மாதிரியும் இல்லை, போய்கொண்டே இருக்குது. எங்க போய் முடிய போக தெரியல. இந்த தகவல்கள்லாம் இந்த காணொலியில இன்றைக்கு சொல்ல வந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.